ஹாய்ங்க, உங்கள் தீபன் தேவி. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பாப்பாவுக்கு வந்து அட்மிஷன் போகலான்ட்டு போயிட்டோங்க. சரி, யாருக்குன்னா பெரிய பாப்பாக்கெல்லாம் போட்டுட்டோம். சின்ன பாப்பாவுக்கு நம்ம அதித்திக்கு தான் போடலான்ட்டு இருங்க. அவள் ட்ரெஸ் போடாமல் வீடியோக்குள்ளே வர முடியலேன்ட்டு இந்தான்ட்டு கைதுடா. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்களுக்கு அட்மிஷன் போடலான்ட்டு போயிட்டும் ஆல்ரெடி பாப்பாவுக்கு பெரியவங்களுக்கு அங்கே போட்டுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் வாங்கி டிஷ் பண்ண கொடுத்தாச்சு. புக்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு. சரி, அங்கேயே இவங்களுக்கு வந்து எப்படி போடலான்னு பார்த்துருந்தோன்னா ஆர்டியில் போடலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணி அதுக்கே ஒரு 2 வாரமாக அதுக்கு அலைஞ்சி எல்லாம் இவங்களுக்கு ப்ரூஃப், இவங்களுக்கு ஆதார் அட்டை எடுத்து எல்லாமே பண்ணி இவங்களுக்கு ஆர்டி அப்ளை பண்ணிட்டோம். 2 ஸ்கூலில் அப்ளை பண்ணியிருந்தோம். சரி, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு 2 ஸ்கூலில் மட்டும் அப்ளை பண்ணியிருந்தோம். நேற்று என்ன ஆயிடுச்சு, நேற்று 2 ஸ்கூலுமே நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது ஸ்கூலு. ஆனால் 2 ஸ்கூல்லையுமே என்ன ஆயிடுச்சு, நேற்று கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு ஸ்கூலில் வந்து குழுக்களுக்கு வந்து நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் பட்டு வரலைன்னா பரவாயில்ல, ஆனால் குழுக்கள் போட்டாங்க. பட் இவங்க நேம் வரல அதுலேயும். சரி அப்படின்ட்டு இவங்களுக்கு பாப்பா ஸ்கூல்லையே அங்கேயும் ஆர்டிக்கு வந்து ஃபார்ம் எல்லாமே அன்றைக்கே கொடுத்துட்டு வந்தோம். அப்புறம் அதுலேயுமே முந்தா நேற்று ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, பாப்பாவோட ப்ரூஃப் எல்லாம் அவங்களோட பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாமா என்ன நினச்சாரு, 2 முடிவாக இருந்தார். கொஞ்சம் தூரமாக இருக்குது, எப்படி நான் ஒர்க் போன வாட்டி மாமா ஆட்டோ ஓட்ட போன வாட்டி எப்படி லோடுக்கெல்லாம் நான் போன வாட்டி எப்படி நீ பாப்பாவை போய் கூட்டிகிட்டு வருவேன், உனக்கு அது சிரமமாக இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆட்டோ பேசியிருக்கோம், இவங்களுக்கு எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி 2 முடிவாக இருந்தார். பட் ஓகே அப்படின்ட்டு சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி போயிட்டு அட்மிஷனுக்கு போய் என்ன ஏதுன்ட்டு ஆர்டியில் ஓகே ஆச்சா என்னன்னு கேட்டோம். அப்புறமா நம்மளது வந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஆர்டியில் எடுத்துக்குவாங்களாம், எலிஜிபிள்லாம். ஆனால் நம்ம பாப்பாவுக்கு வந்து நம்மளுக்கும் பாப்பா ஸ்கூலுக்கும் 2 கிலோமீட்டர் இது மாதிரி சம்திங் இருந்துச்சு. அதனால் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் ஓகே அப்படின்ட்டு மாமாட்ட என்னமா பண்ணலான்ட்டு அப்புறம் கேட்டோம். அப்புறம் மாமா யோசிச்சுட்டு எல்லா ஸ்கூல்லையுமே அதே அமௌண்ட் வர மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓகே, அப்போ இங்கேயே போட்டோம்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அங்கேயே பாப்பாவுக்கு வந்து அங்கேயே நம்ம பாப்பாவுக்கு அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்ட்டு முடிவாக போட்டுட்டோம். பாப்பா வேன்லேயே அனுப்பிவிட்டலாம். இவங்க ஆட்டோவில் காலையில் டைமிங் ஒன்று தான், 2 பேர்த்துக்கு போகிற டைமிங். அப்புறம் மதியத்துக்கு மட்டும் இவங்களுக்கும் குட்டி பாப்பாவுக்கும் மாறுச்சு டைமிங், ஒரு 1 ஹவர் டிஃப்ரெண்ட் வந்துச்சு. அதனால சரி ஓகே பரவாயில்ல, அவங்க ஆட்டோக்காரங்கிட்ட பேசணும், அவங்க ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, ஷிஃப்ட்டு மாற்றி எடுத்துக்கிற மாதிரி 2 இதுக்கும் சேர்த்து ஃபீஸ் தர மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி ஓகே அதே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் பாப்பாவுக்கு இன்றைக்கி அட்மிஷனுக்கு காலையிலேயே போயிட்டு பார்த்தா தான் தெரியுது, ஃபுல்லாக அங்கே என்ன சொல்கிறது ஆள் இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ என்ன இவங்களுக்கு வந்து இன்னும் ஃபீஸ் கட்டலை, என்ன சொல்கிற அட்மிஷனுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கோம். அதுக்கே 3200 கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, ஏன்னா 2 சீட் தான் இருந்துச்சுன்னாங்க. அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு இவங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் மட்டும் இங்கே ஸ்கூலில் வந்து நம்ம சேர்த்துறோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கோம். இவங்களுக்கு ஃபீஸ் சொல்லிட்டாங்க, இன்னும் டேட் சொல்லியிருக்காங்க. ஃபைனல் இந்த மந்த் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து அமௌண்ட் பே பண்ணுங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்தமாரி தான் ரெடி பண்ணும், ஏன்னா இவங்களுக்கே கஷ்டப்பட்டு இப்போ தான் ரெடி பண்ணி கட்டணும். அது இவங்களுக்கும் சரி இந்தமாரி தான் ரெடி பண்ணணுன்ட்டு டைம் சொல்லிட்டு வந்திருக்கோம். இந்தமாரி தான் போய் அதுவுமே ஃபீஸ் கட்டணும். சேட்டை இவங்களை வச்சுருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் எங்களுக்கு இருந்துச்சு. போனாங்கன்னா கொஞ்சம் நார்மலாகிடுவாங்க அவங்களும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வாங்க போகலாம். ஏய் கேர்ள், ஸ்கூலுக்கு அட்மிஷன் போட வந்தியா இல்லை என்ன பண்ண வந்த? போகலாமா? ஏய் கை வைக்க வா கன்ஃபார்ம் பண்ணியா. நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஆச்சு? நம்ம வந்து ஊருப்பட்ட நேரம் ஆச்சு. இங்கே வந்து இவங்களுக்கு அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ண வந்தே நாங்கள் எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நேரமாக அதுக்கே வெயிட் பண்ணி அது ஒரு 1 ஹவருக்கு மேலேயே இருக்கும். பாருங்க வரமாட்டேன்னு எப்படி பண்ணிட்டு இருக்கான்னு. நம்ம வந்து ஆட்டோ எடுத்தோம், பட் அதோட அப்டேட்டே நம்ம கொடுக்காம இருக்கோம். என்னடா ஆட்டோ எடுத்த ரீல்ஸு வீடியோஸ் மட்டும் போட்டோம் எடுத்ததோட, அதுக்கப்புறம் நம்ம அப்டேட்டே பண்ணலை, அதை பற்றி எதுவுமே சொல்லலை.
ஏன் அப்படி சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து 1 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆட்டோவே கையில் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த பின்னாடி பாடி கட்டுறது இது எல்லாமே இருந்துச்சு. அங்கேயே நம்மளுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. எங்கடா கொண்டு போய் ஏன்டா அவங்கக்கிட்ட விட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு வழியாக அவங்கக்கிட்ட நம்ம போய் மாமா அங்கே உக்காந்து அவங்கக்கிட்ட ஒவ்வொரு நாள் விட்டு போய் அங்கே தினம் இல்லைனா உட்காந்து அப்படி தான் ரெடி பண்ணுறாங்க. போனால் தான் ரெடியே பண்ணுறாங்க. அது முடிக்க ரெடி பண்ணதுக்கே எங்களுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. கையிலேருந்து இருக்கிறதெல்லாம் இது பண்ணி தான் நம்ம வந்து டியூவே கட்டணும். ஏதாவது வாடகைக்கு போயிருந்தா வச்சு எதாவது கட்டியிருக்கலாம். ஆனால் அதே கொஞ்சம் சிரமமாயிடுச்சு எல்லாமே. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே போயிடுச்சு. சில கஷ்டங்களை தாண்டி வந்தால் தான் நம்ம ஒரு நல்ல லைஃப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் லைஃப்னாலே சில கஷ்டங்கள் வரதான் செய்யுங்கிற மாதிரி நிறைய கஷ்டம் வந்துச்சு தான். பட் இருந்தாலும் அதுலேருந்து ஒவ்வொன்றா எப்படி வெளியே வர்றதுன்னு தான் பார்க்க முடியுங்கிற மாதிரி தான் லைஃப்பில் எல்லாத்துக்குமே. எனக்கும் அப்படி ஒரு நிலமை தான் இப்போ ஒரு கொஞ்ச காலமாகவே ரொம்ப ஒரு கஷ்டம். பட் இருந்தாலும் என்னடா பண்ணுறது, இருந்தால் வாழ்ந்து தான் ஆகணும். நம்ம தான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோன்னா நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நல்ல லைஃப் அப்படின்னா படிப்புங்கிறது ஒன்று எப்பயுமே முக்கியம். அது பெஸ்ட்டாக கொடுத்துட்டோம்னாவே பிள்ளைங்க நல்லா இருப்பாங்கன்ட்டு என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு இது படிப்பை மட்டும் நல்லா கொடுத்துட்டோம்னா, படிப்பு இருந்துட்டால் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று தான். அதே மாதிரி எங்கள் சின்னவளுக்குமே அதே மாதிரி நல்ல ஒரு படிப்பு ஸ்கூல் அப்படி சேர்த்திட்டோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்னைக்கு போய் அட்மிஷன் நல்லபடியாக போட்டு வந்துட்டோம். ஏண்டா நான் நடிப்பு நடிக்கிறா பாருங்க. தங்க நம்ம அட்மிஷன் போட்டு வந்தோமாடா. ஏதோ பாய் பேபிக்கு கேர்ள் ட்ரெஸ் போட்ட மாதிரி சுற்றிட்டு இருக்கிறா பார்த்தீங்களா, இவங்க தான். இப்போதான் எல்லாம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோமாங்க. அதனால கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் எனக்கும் உடம்பு முடியல போயிட்டு வந்ததுலேருந்து. இப்போ தான் கொஞ்சம் நார்மல் ஆகிட்டு இருக்கிறேன். அதனால் அப்படியே சரி இவங்களுக்கு அட்மிஷனை போட்டோம்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் இவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு டெய்லரிங்க்கு போகலாம், ஏதாச்சும் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான். அதனால் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவங்க ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறத வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்கள்.